என்ன பூனே? உசிலம்பூவா? இது எப்படி வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்போம்? எப்படி வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குமா? இந்த மாதம் மட்டும் பார்ப்போம். ரூம் தரமாக இருக்கானா? ஸோ ஹாய்களோ வணக்கம், நான் உங்கள் என்ஃபீல்ட் மாம்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க நம்புகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே கிளம்புறோம்னா மூணாவது தான் கிளம்புறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நண்பா கூட இல்லை, நண்பா வந்து மூணாறு போயிட்டாரு. இப்போ மூணாறு தான் நம்ம கிளம்பி நிற்கிறோம். இப்போ யார் யார் வரான்னா நான், அப்புறம் சுப்பிரமணி வண்டியாக ரெடி பண்ணியாச்சு, சுப்பிரமணி வரான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் யாருன்னா சிவா கூட வராரு. அப்புறம் எம்பிஏல ஒரு பையன் கூட வரான், பேர் என்ன? பிரபா. 4 பேர் போகிறோம், 2 பைக்கில் போகிறோம். இப்போ தான் மதியம், இப்போ கரெக்டாக மணி எத்தனை வச்சு? டைம் ஷார்ப்பாக 1 o'clock. 1 மணி ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. கூகுள் மேப்பில் வந்து கரெக்டாக 4.5 மணி நேரம் போட்டிருக்கு. போகிறதுக்கு எப்படி 6 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா 3 நேரம் லேட்டாக தான் ஆகும் போகிறதுக்கு. நான் அப்படியே போகிற வரல கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் லாங் ட்ரிப் ஃபஸ்ட் டைம் போகிறோம் லாங் ட்ரிப்பு. நான் இது வரைக்கும் போனது இல்லை லாங் ட்ரிப்பு. விலாக் பண்ணிட்டு சரி எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருக்கு நம்புகிறேன். சரி நான் அப்படியே போகிற வரல கண்டினியூ பண்ணுறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நேராக உடுமலை போயிட்டு உடுமலையிலேருந்து மறையூர் வழியாக நம்ம மூணார் போயிடலாங்க. மூணாரில் நம்ம 3 days ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாக தாங்க இருக்கும். இப்போது பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை ரோட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியெலாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளை சுற்றி காற்றாலைகளும் மலைகளும் சுற்றி அழகாக இருக்குங்க. போகிற வழியே வேறு மாதிரி ஃபீலாக இருக்கும். உடுமலை பொள்ளாச்சி எதுவுமே காமிச்சிக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ வெயில், சரியான வெயில். உங்களுக்கே தெரியும் வெயில் எப்படி அடிக்குதுன்னு. வண்டி எங்கேயும் நிப்பாட்ட முடியல, ஒரே அழுத்து தான். நிறைய ரோடு சொல்லுவாங்க, அந்த சின்ன இருக்கு முன்னாடி இல்லைன்னா யானை இல்லைன்னா புலி வரும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம லக்கு இருந்தால் யானை வச்சா நல்லா இருக்கும். பார்ப்போம் யானை ஏதாச்சும் வரல. பார்த்துக்கு எப்போ வேணாலும் உள்ளே போட்டுருவாங்க. இங்கே போகுது. ஐயோ ஜூம் பண்ண முடியாது, புதுசாக இருக்குது. போடா நிற்காத வண்டி எங்கேயும் நிப்பாட்டாது. இங்கே எப்போ என்னன்னு தெரியாது, பார்க்கவே பயமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கழிவு மாதிரியா இந்த காடை பாருங்கள் எப்படி இருக்கு. இருக்காங்க பாரு, ஆனைமலை தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்காங்க. அதான் இங்கே தான் யானை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடு ஒரு ஏன்னா ஏரி மாதிரி ஒன்று இருக்குது. யானை உள்ளே தண்ணி விட்டு மாதிரி இருக்குது, அங்கே தான் இருக்குது அந்த சைடு. ஆனால் தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக காடு மறைச்சிருச்சு. இது மட்டும் எதுவுமே இல்லைன்னா அழகாக தெரியும் அந்த இது. கண்டிப்பாக மூணார் வந்தீங்கன்னா அந்த ரோடை ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது பாருங்க எப்படி இருக்கும் அந்த ரோடு. இன்னும் போக போக இதோட சூப்பராக இருக்கும். ஒண்ணுமே இல்லடா. அங்க இருக்கு பாரு, அங்க இருக்கு பாரு யானை. யானையே இருக்கா? அந்த இருக்கு பாரு, யானை இருக்குடா. நான் சொன்னல யானை அந்த இருக்கு பாருங்க. தெரியுமா தெரியல? ஐயோ தெரியலடா. டேய் ஃபோன்ல வீடியோ
கூட ஜூம் ஓகே அப்படிங்கிற ஜூம் பண்ண முடியாது நல்லா தெரியுதாண்ணா. ஆமாடா யானை இருக்குடா. யானை இருக்கா இங்கே? அங்கே இருக்கு யானை. இந்த இருக்கா அந்த ஒயிட் கலரில் பரவலாம் இருக்கா? பின்னாடி தான் இருக்குது கருப்பூரில். எவ்வளோ 15 யானை இருக்கும் போல். யானை ஒன்று அங்கே இருக்குது. யானை பார்க்காது இங்கே வர்றதே தான். யானை பார்க்க தான் ஆர்வமாக வர்றாங்க எல்லாருமே. அங்கே இருக்குது. சரி நாங்கள் ரோடை கிராஸ் பண்ண நினச்சா வரலாம். அங்கே இருக்குது தெரில இந்த கேமராவில். இந்த வண்டி நிப்பாட்டிட்டாங்க. அவங்க வண்டி நிப்பாட்டுறாங்களா போகிறாங்களா? போகிறாங்க. சரி நான் ஃபோனில் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த யானை வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணார் போயிட்டு திருப்பி நைட்டு வரும்போது எடுத்த வீடியோ தாங்க இது. வர லைட்டரா இப்போ அப்படியே ஸோ இப்போ வந்து சின்ன ரோட்டில் நிற்கிறோம். இந்த ரோட்டு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கில் இந்த ரோட்டில் போக பாருங்கள் 4 யானை, 3 பெரிய யானை, ஒரு குட்டி நிற்கிது. தெரியுது மச்சி வர மாதிரி இருக்குடா. அங்கே போயிட்டு இருக்கு. நீ அங்கிட்டு இருப்போம் கார் நிற்கிது நினைக்கிறேன். என்னாச்சுன்னா போகிற வழில இந்த வண்டி குறுக்க நிற்கிது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. வண்டி மாட்டிக்கிச்சா இல்லை ஏதாச்சும் பாறை கீரே நகட்டுறாங்களா என்னன்னு தெரியல. யாருங்க ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் இன்னொரு பயம்னா போலீஸ் பார்த்தாங்கன்னா கேமரா ஆட்டிடுவாங்க கேரளாவுக்கு வந்தாலே. அதுதான் ஒரு பயம். அது சொன்னால் வீடு எடுத்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகுது இல்லைங்க எடுக்கிறதுக்கு? வேறு எடுத்துருவாங்க இன்றைக்கி. எவ்வளோ நேரம் ஆகும் வேறு தெரியலாங்க. அவங்க மேலே வேறு 2 பேர் போயிட்டாங்க, சிவாவும் அந்த அப்ரோவும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இங்கே நெட்டு கிடைக்காது. நெட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, அவங்க காலும் பண்ண முடியாது. அப்புறம் சின்னாறு போயிட்டு தான் கால் பண்ண முடியும். அதான் பிரச்சனை. ஓகே வண்டி அப்பண்ண நீங்கள் வண்டி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. வண்டி எப்படி எடுப்பாங்க, எப்படி மாட்டிக்கிச்சு பாருங்க. அது சரி அப்படியே அந்த டிராஃபிக் முடிஞ்சோன்னா நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வண்டியை பாருங்கள் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. எப்படி மாட்டுச்சுன்னு தெரியல. இப்போ முட்டிக்கு நிற்கிது. செகண்ட் ஏர் பாருங்களேன் பள்ளத்தில் நிற்கிது. இப்போ வண்டி விழுகிற மாதிரி தான் இருக்குது. விழுந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே பின்னாடியே லோடு ஜேஜிபி நிற்கிது. விழுகிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறானோ எப்படி தூக்குவாங்கன்னு தெரில. என்னமோ அந்த கம்பிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, செயின்லாம் எடுத்து போயிட்டுருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல வண்டியை. ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நாங்கள் சின்னாறு அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். அங்கே தான் நின்று பார்த்துட்ருக்கோம் மேலே அந்த வியூ பாயிண்ட்லேருந்து. நான் நிற்கிறேன் சிவா. எல்லாம் வெயிலில் செத்து போயிட்டு வந்திருக்கோம். மூஞ்சியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கணும், முடியாது மண்டையெல்லாம் கோமல். வந்து வாட்டர் ஃபால்ஸை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக தண்ணி. இப்போ வெயில் டைம்னால தண்ணி அவ்வளோக்கா இது வரல பாருங்கள். கம்மியாக தான் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸு. அது சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் சின்னது வாட்டர் ஃபால்ஸ். இங்கேருந்து போகிறது தான் சின்னது வாட்டர் ஃபால்ஸ். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் போவோம். ஆனால் இப்போ வெயில் டைம்னால தண்ணி அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இன்னும் மறையூருக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது தெரியல. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன் மறையூருக்கு. நான் மறையூருக்கு போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பேர் தெரியல, போகிற உள்ள காமிக்கிறேன். முடியல இது மேலே. நீங்கள் போயிட்டு தான் எல்லாமே போய்ட்டு காமிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே எப்படின்னா மறையூர் வந்தாச்சு. மறையூர்லாம் நிற்கிறோம். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் மூணாறு, இங்கிட்டு போனால் காந்தலூர், கோவில் மேடுன்னு போட்டுருக்கு. நான் இங்கே தமிழ் பேசுகிறவங்க அதிகமாக தான் இருக்காங்க. பேசுகிறவங்க எல்லாமே தமிழ் தான் பேசுகிறாங்க. இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், காமிக்கிறது நினைக்கிறேன். இந்த வண்டியில் வந்து சிவாவும் இந்த ப்ரோவும் தான் வராங்க. மாப்பு தான் அந்த வண்டி, சுப்பிரமணியம் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது என்ன பூன்னு வேறு தெரில. ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது.
என்ன பூனே? பேர் வந்து உசிலம்பூ. உசிலம்பூவா? இது எப்படி வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்போம்? எப்படி வருஷத்துக்கு ஒரு வாட்டி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குமா? இந்த மாதம் மட்டும் பார்ப்போம். இதெல்லாம் அங்கிட்டுலாம் போயிடுச்சுன்னா நிறைய மரம் இருக்கும். நிறையா இருக்குமா? இது அதே மாதிரி இந்த ஏரியாவில் மலேரியா பூன்னு ஒன்று இருக்குது. சோப்பாக இருக்கும் அது சீசன். அதான் பார்த்தோன்னே நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஒரு ஏரியாவில் குழந்தைங்க அங்கிட்டு இதெல்லாம் போனால் 3 நாள் போன எஸ்டேட் ஏரியா தேயிலை காட்டில் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்கும். காலத்தில் வெள்ளக்காரன் கொண்டு வந்துச்சு. இப்போ அந்த சைடு போனால் இப்போ இருக்குது இந்த சீசனில் இருக்கும். நீங்கள் எங்கேயுமே போயில இருட்டாயிரும். இப்போ போகிறகிட்ட இல்லை நாளைக்கு எங்கேயாவது ஸ்டே பண்ணுவோம். எங்கே ஸ்டே பண்ணுறீங்க? இப்போ மூணார் தான் போகிறோம். ரூம் இங்கே இந்த ஃப்ரெண்டை இங்கே பார்த்துருக்கேங்கண்ணா. இங்கே ஸ்டே பண்ணல. இல்லை மூணாறு அங்கே ஃப்ரெண்டு கல்யாணம். இல்லை நான் என்ன சொல்லலைன்னா இங்கே கல்யாணமா? கல்யாணம். இங்கே ஸ்டே பண்ணால் காலையில் போய் காந்தலூர். இல்லை கல்யாணத்துக்கு போகிறதா காந்தூர். கல்யாணம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் பார்க்கலாம். அப்படியா? சரி சரி. இப்போ கல்யாணம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நாளைக்கு கல்யாணம். அவன் இப்போதைக்கு மூணாரில் தான். எஸ்டேட் தெரியல போய் தான் கேட்கணும். அவன் 3 நாள் வர சொல்லியிருக்கான். அங்கே போயிட்டு தான் எல்லாமே கேட்கணும். உங்களுக்கு இப்போ என்ன போனேன்? என்ன சிம்மு? சிம் ஏர்டெல். அங்கே கிடைக்கும். கிடைக்கும். போய் முன்னாடி போயிருக்கேன் ஒரு வாட்டி. சரி சரி. அதான் அந்த பூவை பார்த்தா புதுசாக இருந்துச்சு. என்ன பேர் வருது? என்ன பூனே? உசிலம்பூ. உசிலம்பூவா? ஓகே ஓகே. பார்த்துங்க அந்த பூ பேர் வந்து உசிலம்பூவா. அண்ணன் இங்கே உள்ளவங்களாம் தானே பேர் உசிலம்பூ. இதெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து இந்த பூ கேட்டுங்க. வெள்ளைக்காரங்க அந்த காலத்தில் வச்சதான். இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ணன் தான் நமக்கு ஒரு அண்ணன் என்ன இது மூணாருக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகும்? மூணாறு போய் இங்கே கரெக்டாக 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் நேரத்தை போகணும். இப்போ செக் போஸ்ட் எங்கேயும் இருக்குமாம்ல? செக் போஸ்ட் இருக்குங்க. என்ன சட்டமான செக் போஸ்ட். அது கழிஞ்சு மூணாறு போகலாம். மூணாறுல நேரத்தை போகணும்னா யானை சொல்லி வரும். இது இப்போ போனால் விடுவாங்களா? அலோட் இருக்குல்ல? அலோட் இருக்கு. நம்ம காணாமல் போகணும். யானை ஒரு ஒத்த யானை ரொம்ப சொல்லி பண்ணுது. வந்து தெரியுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா பஸ் எல்லாம் அடிக்குது. ஆமாம் 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 ஆமாம். அந்த யானை வந்து ஏரியா வந்து ரோடு. சரி ஓகே. ஏதாவது வச்சு நான் கிளம்புறேன். சரி ஓகே. எப்படி கிளம்பிட்டு போய் பார்த்துருவேன். சரி வாங்க கிளம்புவோம். அவன் கிளம்பியாச்சு. அந்த அண்ணன் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். சாரி. சரி நாங்கள் அப்படியே மூணாவது பேசுகிறோம் பார்ப்போம். சரி பேக் லேட் ஆச்சு. அதான் வந்துட்டாங்க. இங்கே தான் இருக்காங்க. ஒன்று கிடச்சிட்டு. ஸோ இதாங்க மூணாறு வந்துட்டோம். என்ன குளிருதா? இல்லை அடிச்சதுண்டா மூணார் ரூம் கிட்டீங்களா? இந்த ப்ரோ இப்போ ஃபஸ்ட்டே மூணார் வந்துருக்காரு. பார்த்தோன்னே ஒரு வைப்பில் இருக்காரு. வைப்பில் ஆமாம். எவனே பிடிச்சி அடிக்க. சரி நான் அப்படியே காமிக்கிறேன். உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ மூணார் வந்துட்டோம். நான் வெயில் நினச்சிட்டோம். அந்த வெயில் அடிக்கும் தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே சரியான குளிர். மழை வர மாதிரி இருக்குது. பேச வரும்போதுலாம் கையெல்லாம் அப்படியே நவத்து போச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. மூணாறு பஸ் ஸ்டாண்ட்லாம் போயிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்படியே அந்த லாட்ஜு புக் பண்ணியிருக்கான் போல நண்பன் லோயஸ் புக் பண்ணியிருக்கான். அப்போ அந்த லாட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதான் மூணாறு பஸ் ஸ்டாண்டு. வந்தோம். ஸோ இதாங்க ரூமுக்கு வந்துட்டோம். கரெக்டாக 3 கிலோமீட்டர் மூணாறுலேருந்து. இதான் நண்பா புக் பண்ண ரூமு. நான் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சபா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்டேன்னா ஏற்கனவே கூலிங்காக இருக்குல்ல. பச்சை தண்ணி சத்தியமாக குடிக்க முடியாது. அதான் சுடு தண்ணி அது பேர் என்ன ஹீட்ரு இருக்குல்ல அது கேட்டுருக்கணும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு.
பாருங்க நாளையிலேருந்து தான் வைப் ஆரம்பிக்க போகுது. ரூம் தரமாக இருக்கானா. ஸோ நாளைக்கு எங்கே போகிறோம்னா சூரியநெல்லி போகிறோம், அப்புறம் வந்து கேப் ரோடு போகிறோம். காலைல 5 மணிக்கே போனால் இந்த சன்ரைஸ் பார்க்கலாம். நாளைக்கு எங்கேயே போகிறோம். நாளிலேருந்து காலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். கொழுகுமலையோட கொழுகுமலை சூரியநெல்லியில் கொழுகுமலை அது வரண்டேன். சார் நான் காலிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதை காலிலேருந்து நீங்க யாராவது வந்தீங்கன்னா மறக்காம அதான் தயவு செஞ்சு ஈவினிங் கிளம்பிடாதீங்க, காலைல 5 மணிக்கு கிளம்பிவாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அனுபவப்பட்டிருக்காங்க வரும்போது. ஃபர்ஸ்ட் டைம் இது வேற. ஆமா வர வழியிலேயே எங்களுக்குலாம் மூக்குல ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பின்னாடி உட்காந்து வேற எச்சி துப்பி எச்சி கீழே போச்சுன்னா என் மூஞ்சில துப்பிட்டு கிடந்தா அந்த தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யானை சொன்னாங்க. யானை பார்க்கவே இல்லைன்னா வரவில்ல பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போட இருந்தோம். நாங்கள் நின்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யானை வரும் பார்த்து போது சொன்னாங்க. நாங்கள் வந்ததுலேருந்து யானையை பார்க்க வந்தோம், ஒன்றையும் காணா. யானை வரும்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம். யாரும் பார்க்கல, ஏமாற்றோம். நான் பயமுடிச்சாங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பயமுடிச்சாங்க, யானை வந்து பார்த்துப்போங்கன்னு. அது நாங்கள் சுடுதண்ணி வந்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலைல 6 மணிக்கு சொன்னாங்க. சுடு வராதுக்காளா? இப்போ வந்து எங்க பவர் யூஸ் பண்ணி நாங்க வந்து சுடுதண்ணி வர வச்சிருக்கோம். சரிங்களா? எல்லாருக்கும் கிடைச்சது, எங்களுக்கு மட்டும் தான். சரியான குளிர் வேற, பச்சத்தில் சத்தியம் குளிக்க முடியாது. அதனால சுடுதண்ணி எப்படி கெஞ்சி கேட்டு வாங்கி வந்துருக்கோம். சரி ஓகே, நாளைக்கு காலிலேருந்து நம்ம பார்ட் 2 ஆரம்பிப்போம். ஏன்னா சார்ஜ் கோவிலில் கரெக்டாக முடிஞ்சு போச்சு, இந்த ஊரில் கரெக்டாக முடிஞ்சு. சரி நாளைக்கு காலைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே பாய். பாய் சொல்லிடுங்க ப்ரோ, பாய் சொல்லிடுங்க. காலைல பார்ப்போம். இப்போ நீ எங்கே நிற்கிறியா நீ? எங்கே நான் உள்ளே போயிட்டானாவே? சரி ஓகே, காலைல பார்ப்போம். பாய்.